இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையான்னு சொல்கிற மாதிரி இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு படம் ஹாலிவுட்டில் ரீமேக் ஆக போகுது. அது எந்த படம்? இந்த நியூஸை கேள்விப்படுறப்போ என்றுமே பாயும் புலி சூப்பர் ஸ்டார் தான்னு தோணுதுங்க. அது என்ன நியூஸ்? இப்போ சொன்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவோட இன்ட்ரோல சொல்லாத சில அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த நியூஸை முதல்ல பார்த்துடலாங்க. மோகன்லால் மீனா ஜோடியா நடிச்ச திருஷ்யம் மலையாள படம் ரூபாய் 5 கோடி செலவுல ரெடியாகி 2013 ரிலீஸ் ஆகி ரூபாய் 75 கோடின்னு வசூல்ல சாதனை படைச்சது. மலையாள படத்தை பத்தி நமக்கு என்னன்றீங்களா? இருங்க தமிழுக்கு வரேன். இந்த திருஷ்யம் என்ற மலையாள படம் கமல் சார் கௌதமி நடிக்க பாபநாசம் என்ற பேர்ல தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து வெளியான இந்த படத்தோட 2ஆம் பாகத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க இப்போ 3ஆம் பாகத்தை தமிழ், இந்தி, கன்னட மொழிகள்ல முன்னணி நடிகர்களை வச்சு ரீமேக் செஞ்சு ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா திருஷ்யம் படத்தோட 1 மற்றும் 2ஆம் பாகத்தை ஹாலிவுட்ல ரீமேக் செய்ய போறாங்க. ஒரு இந்திய சினிமா ஹாலிவுட்ல ரீமேக் ஆகிறது இதுவே முதல் தடவையாம். அது மட்டும் இல்லாம போன வருஷம் இந்த படத்தை கொரிய மொழியில ரீமேக் செய்யறதுக்கான உரிமத்தை பனோரமா ஸ்டுடியோஸ் வாங்கி இருக்கு. சரிங்க, அடுத்து இப்போ பாயும் புலி நியூஸை பார்க்கலாம். பாரம்பரியம் மிக்க சினிமா தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவனம் அவங்க திரைப்படங்கள்ல பயன்படுத்தின கார்கள், பைக்குகள், இதர பொருட்கள்னு எல்லாத்தையும் அவங்க ஸ்டுடியோல வச்சு நிரந்தர கண்காட்சி ஒன்ன நடத்திட்டு வர்றாங்க. 1983 வெளிவந்த படம் பாயும் புலி. அந்த படத்துல ரஜினி சார் பைக் ஒன்ன ஓட்டி இருப்பார். சுஜுகி RV90 1976ஆம் ஆண்டு மாடல் பைக். அது TMK111 என்ற பதிவு எண்ண கொண்ட அந்த பைக் அகலமான டயரோட பார்க்கவே செமையா மாசா இருக்கும். ரஜினி சார் கண்காட்சிக்கு வந்தப்போ அந்த பைக் மேல ஆசையா உட்கார்ந்து எடுத்துட்ட போட்டோ ஒண்ணு அந்த நிறுவனம் வெளியிட அந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அந்த போட்டோவை பார்க்கிறப்போ என்றுமே பாயும் புலி சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு தோணினதே உங்களுக்கும் தோணலாம். இதுல மாற்று கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரோல சொல்லாத ஐஸ்வர்யா ராஜேஷை பத்தின ஒரு குட்டி அப்டேட்டை சொல்லிடு. ஏற்கனவே பூமிகா, பர்கானான்ற படங்கள்ல கதையின் நாயகியா நடிச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ திரும்பவும் வளையம் என்ற படத்துல கதையின் நாயகியா நடிக்கிறாங்க. ஆக்ஷன் கலந்த சயின்ஸ் பிக்ஷன் கதையா உருவாகிற இந்த படத்தை மனோபாரதி இயக்க இப்போ சமீபத்தில் நடந்த இந்த படத்தோட பூஜையில விஜய் சேதுபதி கலந்துக்கிட்டு படக்குழுவினரை வாழ்த்தி இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye.